நம்மளுடைய யூடியூப் சேனல் லைவில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ மார்னிங் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே இந்த ஜோனை வந்து நோ ட்ரேட் ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஜோனில் ட்ரேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து வைலண்ட்டாக ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகலாம், லாஸ் வரலாங்கிறனால இந்த ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இது பிரேக் ஆகும்போது நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் கொடுத்துருந்தோம். பட் எங்கே நம்மளுக்கு காலுக்கான என்ட்ரினா இந்த ஸ்விங்கோட ஹை எப்போ பிரேக் ஆகுதோ நாம் அங்கேருந்து நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓவரால் ஐடியா. பட் நம்மளுக்கு பிரேக் ஆனது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கால் சைடுக்கு உண்டான லெவல் வந்து பிரேக் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக இதை கொடுத்துருந்தேன், செகண்ட் லெவல் டார்கெட்டாக இதை கொடுத்துருந்தேன். ஸோ காலையில் நம்ம லெவலை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தா ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸும், செகண்ட் லெவல் டார்கெட்டு அப்படியே கன்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸும் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த ஜோன் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறத நான் காலையில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இதை தாண்டி பெருசாக மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த லெவலோட என்னுடைய டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ. நம்ம சேனலில் டெய்லியுமே லைவ் இருக்கும், இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து டெமோ குரூப் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ப்ரொஃபைலில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் லைவில் மீட் பண்ணலாம். மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறனால இன்னும் வால்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். மார்னிங் வாங்க லைவ் பார்ப்போம். தேங்க்யூ, பை.